எம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. திருச்சிற்றம்பலம். அன்பர் பெருமக்களே, இன்றைய காலை அமர்விலே நாம் சிவஞான சித்தியார் 11ஆம் நூற்பாவிலே 313வது பாடல் வரை சிந்தித்திருக்கிறோம். இன்றைக்கி 12 நூற்பாவை நிறைவு செய்யணும்னு ஆரம்பித்தோம். 4 பாட்டு போயிருக்கு திருவருள். அது எதையும் கடக்க முடியல, ஏன்னா அது மிக முக்கியமான இடம். சரி, திருவருள் 314 ஆணவ மலம் பற்றற கழியும் முறைமை. ஆணவம்தான் அனாதி அந்தம் அடையாதாகும். அடையின் இந்த ஆன்மாவும் அழியும் எண்ணில் செம்பில் காணல் உறும் களிம்பு ரதக்குளிகை பரிசிக்க கழியும் செம்பு உரு நிற்க கண்டோ அன்றே. தானுவின் தன்கடல் அணைய தவிரும் மலம் தவிர்ந்தால் தான் சுத்தனாகி இருக்கை முத்தி. அறந்தாளை பூண வேண்டுவது ஒன்றுமில்லை எண்ணில் அருக்கன் புகுத இருள் போம் அடியில் பொருத மலம் போமே. இதுவும் பிற சமய முத்தியை மறுத்து சைவ சித்தாந்த முத்தியை சொல்கிற இடம். பாடானவாத சைவர், பேதவாத சைவர் 2 பேர் இருக்காங்க. பாடானவாத சைவர், பேதவாத சைவர். அவர்களுடைய சமய முத்தியை மறுத்து சைவ சித்தாந்த முத்தியை சொல்கிறார். பாருங்க, ஆணவம்தான் அனாதி அந்தம் அடையாதாகும். அடையின் அந்த ஆன்மாவும் அழியும் எண்ணில். பாடானவாத சைவர் நம்ம பார்த்து சொல்கிறாங்க, ஆணவம் உயிருக்கு ஆதியா அனாதியா? அனாதி. அனாதின்னு சொன்னால் அது நீங்குன்னு சொல்லக்கூடாது. அனாதி பந்தம் எப்பவுமே நீங்காது. அதனால் முத்தி நிலையிலும் ஆணவ மலம் இருக்கும். முத்தி நிலையிலும் ஆணவ மலம் இருக்கும். இது நம்மளும் அப்படி தான் பாடம் சொல்லியிருக்கிறோம். சொல்லியிருக்கோம் இல்லையா? அடங்கி இருக்கும்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் அடங்கியெல்லாம் இருக்காது, மொத்தமாக நீங்கிடும். அதுவும் இங்கே மட்டும்தான் இருக்குது இந்த செய்தி, வேறு எங்கேயும் கிடையாது. நீங்கள் நம்முடைய உண்மை விளக்கத்தில் 50வது பாட்டு, முத்திதனில் 3 முதலும் மொழிய கேள் சுத்த அனுபோகத்தை துய்த்தல் அணு மெத்தனவே இன்பம் கொடுத்தல் இறை இத்தை விளைவித்தல் மலம் அன்புடனே கண்டுகொள் அப்பா. முத்திதனில் 3 முதலும் மொழிய கேள். என்ன கேட்குறாங்க? அனாதின்னு சொன்னீங்கன்னா 3ஐயும் எப்பவும் காட்டணும். எப்போ கேவலத்தில் 3 பொருள் காட்டுங்க. எது? ஆணவம் எப்படி இருக்கு, உயிர் எப்படி இருக்கு, இறைவன் எப்படி இருக்கிறான். கேவலத்தில் எப்படி இருக்கிறான்? கேவல நிலையில் இந்த 3 எப்படி இருக்குன்னு சொல்லணும். எப்படி இருக்கு? அனாதியே இருக்கு. அதனோட இருப்பு நிலை சொல்லுங்க. 3ஐயும் காட்டுங்க. என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? ஆணவம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? ஆன்மாவின் அறிவை முழுமையாக மறைத்து கொண்டிருக்கிறது. கேவல நிலையில ஆன்மாவின் அறிவை ஆணவ மலம் என்ன செய்யுது? முழுமையாக மறைச்சிருக்கு. சரி, உயிர் என்ன பண்ணிட்டு இருக்கு? அறிவு இச்சை செயல் இல்லாமல் முடங்கி கிடக்குது. பெருமான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான்? ஆன்மாவுக்கு பிறப்புக்கான காரண காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அங்கேயும் அவன் உபகாரம் வேணும். புரியுதா இல்லைங்களா? அறிவை முழுசாக மறைச்சிருக்கு. இப்போ இவனை பிறப்புக்கு கொண்டு வரணுமா இல்லையா? பிறப்புக்கு கொண்டு வரணும். அந்த வேலையை முத்தி நிலையில் பெருமான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். புரியுதா இல்லைங்களா? அப்போ முத்தி நிலையில் 3 பொருள் இருக்கா இல்லையா? பதி, பசு, பாசம். இது கேவலம். சகலத்துக்கு வந்தா இப்போ ஆணவம் என்ன செஞ்சிட்ருக்கு?
ஆணவம் உயிரின் அறிவை மறைத்து கொண்டிருக்கிறது, மயக்கி கொண்டிருக்கிறது. அங்க முழு மறைப்பு, இங்க என்ன செஞ்சிட்டு இருக்குது? மயக்குது. மயக்குதுன்னு என்னது? உண்மைய பொய்யினும் பொய்ய உண்மையினும் காட்டிக்கிட்டு இருக்குது. புரியுதா இல்லைங்களா? மயக்கம். அதுக்கு அதோ நியாமிகா சக்தி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு, வடமொழி பேர். கீழ் நோக்கி செலுத்துவது ஆன்மாவின் அறிவை ஆணவ மூலம் இப்போ நமக்குலாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? கீழ் நோக்கி செலுத்திக்கிட்டு இருக்குது. பொய்ய மெய்யா காட்டுறது. உலகம் அனுபவிக்கணையா, உற்றாதையா, அதுக்காக உற்ற முடியுமா அப்படின்னு காட்டிக்கிட்டு இருக்குது. பதி என்ன செஞ்சுருக்குது? பார்க்கலாம், போகணும் தான், என்ன அவசரம் அப்படின்னு காட்டிகிட்டு இருக்கா இல்லையா? இது ஆணவத்தினுடைய தொழில், மயக்கத்தை செய்து கொண்டு இருக்கிறது. ஆன்மா என்ன செஞ்சிட்டு இருக்குது? ஆன்மாவின் அறிவு இச்சை செயல் தொழில் பற்றுச்சு. ஆனால் எதை நோக்கி இருக்கிறது? உலகத்தை நோக்கி. உலகத்தை நோக்கி கொண்டோம் அங்கங்கே அப்பப்போ பெருமானை அப்படி திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்குது. முழுசாக பார்க்காம பார்த்து சுத்த நிலையில், சுத்த நிலையிலே நீங்கள் எதை காட்டணும்? பதி பசு பாசத்தை காட்டணும். ஏன்னா அனாதி சம்பந்தம், அனாதி சம்பந்தம். அங்கே 3 இருந்தது, இங்கேயும் 3 இருக்குது, அங்கேயும் 3 காட்டுங்க அப்படின்னு கேட்டு நமக்கு உண்மை விளக்கத்தில் 50வது பாட்டு முத்திதனில் 3 முதல். 3 முதல் எது? பதி பசு பாசம். 3 முதலும் மொழியை கேள். நான் உனக்கு சொல்கிறேன், 3 என்ன பண்ணிட்டுன்னு சொல்கிறேன், கேட்டுக்கோ. என்னது? முத்திதனில் 3 முதலும் மொழியை கேள். சுத்த அனுபோகத்தை துய்த்தல் அணு. சுத்த அனுபோகம், சிவானந்த பேற்றை அனுபவித்து கொண்டிருக்கிறதுக்கு ஆன்மானு பேர். இப்போ ஆன்மாவுடைய அறிவு இச்சை செயல் 3ம் பெருமானையே பார்த்துட்டு அனுபவிச்சுட்ருக்கோம். எப்போ? முத்தி நிலையில். சரியா? அப்புறம் உயிர் வந்து இப்படி கிடக்குது. சிவம் என்ன செய்து கொண்டு இருக்கிறது? பாட்டை இப்போ தானே சொன்னேன். அதை ஊட்டி கொண்டிருப்பதற்கு சிவம்னு பேர். அந்த போகத்தை ஊட்டி கொண்டிருப்பது எது? சிவம். இத்தை விளைவித்தல் மலர்னர். இத்தை விளைவித்தல்னா எத்தை விளைவித்தல்? முத்தி இன்பத்தை விளைவிப்பது ஆணவ மலம். அப்படியா? எதனால? அவன் பேசாமல் இருக்கான் பாரு, அதுதான் அவன் செஞ்ச உபகாரம். அந்த ஆணவ மலம் முத்தியில் உனக்கு என்னையா உதவி செஞ்சுன்னா, ஐயோ நீ நம்ம கூட சொல்கிறோமா இல்லையா, அம்மா நான் உதவி பண்ண ஏதாவது உதவி பண்ணட்டுமா, கண்ணு நீ பேசாமல் இருந்தீன்னா எனக்கு பெரிய உதவி சொல்கிறோமா இல்லையா? அது மாதிரி முத்தி நிலையில் ஆணவ மலம் என்ன செய்யுது? அடங்கி நிற்கிறது. அப்போ இந்த பெரிய உதவி யார் செய்கிறாங்க? சிவபெருமான் கூட செய்யலை. யார் செஞ்சிட்டு இருக்கிறா? ஆமாம், ஐயோ சாமி அவன் பேசாமல் இருந்தால் தான் இதை அனுபவிக்க முடியும். இதை ஈர்த்தை விளைவித்தல் மலம் அப்படின்னு உண்மை விளக்கத்தில் ஆணவ மலம் முத்தி நிலையில் அடங்கி இருக்கும் அப்படின்னு ஒரு பாடம். அது அடிப்படை பாடம். அதுக்கு மேலே அப்போ சொன்னால் உங்களுக்கு விளங்காது. புரியுதா இல்லைங்களா? ஆனால் இது என்னது? ஹையர் ஸ்டடீஸ். சித்தியார் என்னது? ஹையர் ஸ்டடீஸ். அதனால் அந்த பாடம் முதல்ல உங்களுக்கு புரிகிறதுக்காக சொல்லியிருக்கு. ஆனால் உண்மையில் முத்து நிலையில் ஆணவ பலம் கெட்டு நிற்கும். ஆணவ பலம் கெட்டு நிற்கும். அப்போ கெட்டு நின்றதுன்னா அனாதி சம்பந்தம் கெடுமே. அனாதி சம்பந்தம் கெடுமே. அனாதின்னு சொல்லிட்டா கடைசி வரைக்கும் இருக்கணுமா இல்லையா? முதல்ல அப்படி தானேங்க சொன்னீங்க, அப்படி தானே சொன்னீங்க. அனாதியாக இருந்தால் அது எப்பவுமே கடைசி வரைக்கும் இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ வந்து பாடத்தை மாற்றுறீங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள்? உங்கள் சௌகரியத்துக்கு அப்படியே விடுவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் என்ன அர்த்தம்? அப்படி கேள்வி கேட்டால் என்ன அர்த்தம்? பாடத்தை ஒழுங்காக படிச்சிருக்கிறான்னு அர்த்தம். கேட்கலன்னா படிக்கலன்னு அர்த்தம். உண்டா இல்லையா?
அது எங்கேயோ அங்கே அங்கே அப்படியா இங்கே இப்படியா, எப்படி வேணாலும் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் வச்சுக்கங்க, நமக்கு என்ன வந்தது சார் அப்படியா? அப்படிலாம் இல்லை. ஏன்னா சைவ சித்தாந்தம் தர்க்கத்தோடு கூடியது. எதுக்குமே தடை விடை கேட்டால் கேள்விக்கு என்ன செய்யணும், பதில் சொல்லணுமா இல்லையா? அதான் இங்கே சொல்கிறார், ஆணவம்தான் அனாதி, அந்தம் அடையாதாகும். இது யார் சொல்கிற? பாடானவாத செய்து நம்ம பார்த்து சொல்கிறோம். யோ ஆணவ மலம் அனாதி மலம், அதனால் முத்தி நிலையில் அது என்ன, அது அழியாது. அடையின் நீ அப்படி ஒளியும்னு சொன்னீங்கன்னா அந்த ஆன்மாவும் அழியும். அனாதி சம்பந்தம் கெட்டால் ஆன்மாவும் என்ன ஆகும், கெட்டு போகும். அதனால் நீ சொல்கிறது பொருந்தாது, நீ சொல்கிறது பொருந்தாது என்று யார் சொல்கிறார்? பாடானவாத செய்வர் சைவ சித்தாந்த முத்தியை மறுக்கிறாங்க. அதற்கு விடை சொல்கிறார். என்ன தெரியுமா? ரத குளிகை பரிசிக்க செம்பில் காணல் உறும் களிம்பு கழியும், செம்பு உரு நிற்க கண்டோம் அன்றே. இப்போ நான் உனக்கு ஒரு ஓமை சொல்லட்டுமா? ஒரு ஓமை சொல்லட்டுமா? செம்பு இருக்கா? செம்பு, செம்பில் களிம்பு இருக்கா? இருக்கு. களிம்புக்கும் செம்புக்கு என்ன சம்பந்தம்? அனாதி சம்பந்தம். என்னைக்கு செம்பு இருந்ததோ அன்னைக்கே களிம்பு இருந்தது, அன்னைக்கே களிம்பு இருந்தது. அப்போது இது ரத குளிகைன்னு ஒன்று இருக்கு, ரசவாதம். அதுக்கு என்ன பேர்? ரசவாதம். ரசவாதம்னா என்னது? தலையெல்லாம் எடுத்து போட சித்தர்களுக்கு தான் தெரியும். அதை எடுத்து என்ன செய்வாங்க, ஒரு பிடிச்சி அப்படி கசைஞ்சு எது மேலே ஊற்றுவாங்க, செம்பு மேலே ஊற்றுனா களிம்பெல்லாம் நீக்கி தங்கமாயிடும். செம்புக்கும் தங்கத்துக்கும் வேறுபாடு ஒன்றுமே கிடையாது. களிம்போடு இருந்தால் செம்பு, களிம்பு இல்லாமல் இருந்தால் தங்கம், அவ்வளோதான். இப்போ ரசவாதம் எது மேலே செய்வாங்க? செம்பு மேலே செஞ்சால் செம்பு என்ன ஆகிடும், தங்கமாயிடும். அப்படின்னு என்ன அர்த்தம்? மீண்டும் இந்த களிம்பு அந்த தங்கத்தை பற்றாது. புரியுதா? இது உலகத்தில் நடக்கிற நடைமுறை, உலகத்தில் நடக்கிற நடைமுறை. அந்த ஓமை எடுத்து சொல்கிறாருங்க. செம்பில் காணல் உறும் களிம்பு, செம்பில் அனாதியை பற்றி இருக்கிற களிம்பு ரத குளிகை பரிசிக்க கழியும். ரத குளிகையை போட்டிங்கன்னா என்ன ஆயிரும்? எது கழிஞ்சிரும்? களிம்பு கழிஞ்சிரும். செம்பு உரு நிற்க கண்டோம். செம்பு இருக்கா இல்லையா? செம்பு இருக்கு, களிம்பு போயிடுச்சு. ஏன் போயிடுச்சு தெரியுமா? இதுக்கு உனக்கு இன்னொரு லாஜிக் நான் சொல்கிறேன் கேளு. இந்த சம்பந்தம் ரெண்டு சம்பந்தம் இருக்குது. அனாதி சம்பந்தம்னு சொன்னாலும் அதுக்கு ஒரு லாஜிக் இருக்குது. என்ன தெரியுமா? அனாதி குணம் கெடாது, அனாதி குற்றம் கெடும். சம்பந்தம் ரெண்டு அனாதி தான். அனாதி குணம் கெட்டால் குனி கெட்டு போயிடும். அதே அனாதி குற்றம் கெட்டால் குணம் சிறக்கும். புரியுதா? அந்த இடம் புரியல? இப்போது ஒரு இப்போ இந்த ஆடை இருக்கிறது, இது வெள்ளை ஆடைன்னு வச்சுக்கங்க. நான் இப்போ காவி, இதை வெள்ளை ஆடைன்னு வச்சுக்கங்க. இதுக்கு குணம் என்னது? வெள்ளை. இது காவி, நம்மன்னு சொல்கிறேன், இது வெள்ளையா நினச்சிக்கங்க. சரியா? இதனுடைய குணம் என்னது? வெண்மை. இதனுடைய குணம் வெண்மை. இது இப்போ அழுக்காயிடுச்சு. இப்போ அழுக்காய் என்ன கலரில் இருக்குது? காவி கலரில் இருக்குது. அழுக்காய் காவி கலரில் இருக்குது. இப்போ இதன் குணம் என்னது? வெண்மை. இந்த காவி கலராக இருக்குதுன்னா இதுக்கு என்ன அர்த்தம்? அழுக்கு இது மேலே படிஞ்சிருக்கு. புரியுதா? படிஞ்சிருக்கு. இதுக்கு என்னது? குற்றம்னு பேர். இதன் குணம் வெண்மை, இதன் குற்றம் என்னது? அழுக்கு. சரியா? இப்போது இந்த அழுக்கு எதை மறைச்சிக்கிட்டு இருக்கு? குணத்தை மறைச்சிக்கிட்டு இருக்கு. குணம் குணத்தை எது மறைக்குது? குற்றம் மறைக்கிறது. எப்பவுமே குற்றம் குணத்தை தான் மறைக்கும். புரியுதா இல்லைங்களா? இப்போ இந்த ஆடையை பற்றலை, இதன் குணமாகி வெள்ளை நிறத்தை எது பற்றி இருக்கிறது? அழுக்கு பற்றி இருக்கிறது. புரியுதா இல்லைங்களா? இப்போ இங்கே 3 பொருள் இருக்கு. எது? ஆடை, ஆடையின் குணமாகிய வெண்மை, அந்த வெண்மையை மறைத்திருக்கிற அழுக்காகிய குற்றம். 3 பொருள் இருக்கா? இப்போது என்ன செய்கிறோம்? இதை போட்டு அடித்து துவைக்கிறோம். இந்த அழுக்கு பலகாலமாக இருக்குது. இது ஒரு நாளில் சேர்ந்தது இல்லை, பலகாலமாக இருக்குது. ஒரு தடவை துவைச்சி எடுத்தாச்சு. இப்போ என்ன ஆகும்?
கொஞ்சோண்டு அழுக்கு போகும், கொஞ்சோண்டு அழுக்கு போகும். இப்போ என்ன ஆகும்? கொஞ்சம் வெள்ளையாக தெரியும். குற்றம் எவ்வளவு குறையுதோ அவ்வளவு குணம் சிறக்கும். குற்றம் குறைய குறைய குணம் சிறக்கும். திருப்பியும் இன்னொரு தடவை துவைச்சு, இப்போ என்னாச்சு? இன்னும் கொஞ்சம் குற்றம் போகும், குணம் என்ன ஆகும்? 10 தடவை 20 தடவை துவைச்சாச்சு. இப்போ என்னாச்சு? வெள்ளை வெள்ளையேன்னு ஆயிடுச்சு, வெள்ளை வெள்ளையர்னு ஆயிடுச்சு. இப்போ என்னாச்சு? குற்றம் முழுமையாக போயிடுச்சு, குணம் முழுமையாக சிறந்து நிற்கிறது. புரியுதா இல்லைங்களா? இந்த பூமி நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ இந்த ஆடை எது தெரியுமா? ஆன்மாவினுடைய அறிவு. இந்த ஆடை எது? ஆன்மாவினுடைய அறிவு, ஆன்மாவினுடைய அறிவு. இந்த அறிவு என்பது தான் குணம். மன்னிக்கணும், ஆடை என்பது ஆன்மா, ஆன்மாவின் குணம் எது? அறிவு. ஆன்மா என்பது ஆடை, ஆன்மா என்பது ஆடை. இந்த ஆடையினுடைய குணம் எது? அறிவு. ஆன்மாவின் குணம் அறிவு. இந்த அறிவை மறைத்திருக்கிற குற்றம் எது? ஆணவம். அது அழுக்கு. புரியுதா இல்லைங்களா? ஆணவ மூலம் அழுக்கு, அறிவு என்பது குணம், ஆடை என்பது ஆன்மா. இந்த ஊமைக்கு புரிஞ்சிருச்சா? இப்போ இதை என்ன செய்யணும்? துவைக்கணும். ஒரு தடவை துவைச்சாச்சு, எவ்வளோ போகும் அழுக்கு? கொஞ்சமாக போகும். அழுக்கு கொஞ்சோண்டு நீங்கினா என்னாகும்? குணம் சிறக்குமா? குணம் சிறக்குமா? அதுபோல் அறியாமை கொஞ்சோண்டு நீங்கினா அறிவு விளங்கும், அறிவு விளங்கும். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சித்தாந்த வகுப்புக்கு ஆரம்பத்தில் நீங்கள் சேர்ந்தும் போது சித்தாந்த பாடம் எப்படி விளங்குச்சு, இப்போ எப்படி விளங்குது? ஏதோ நத்திங், என்னது, சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங், அப்படி தானே? ஒன்றும் மோசம் இல்லைங்க. முதல்ல ஒன்றுமே புரியாது, இப்போ ஏதோ சொல்கிறீங்க தெரியுது, ஏதோ சொல்கிறீங்கன்னு தெரியுது. எங்கே சுற்றினாலும் இந்த பள்ளி பஸ்ஸு பாசத்துக்குள்ளே வந்து நின்றீங்க, அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சிருக்குதுங்க. அப்படி இப்போ என்னாச்சுங்க? எவ்வளவு அறியாமை நீங்குகிறதோ அவ்வளவு அறிவு சிறக்கிறது. சரிங்களா? இப்போது அனாதி சம்பந்தமாகிய குற்றம் கெடும், குற்றம் கெடும், குணம் கெடாது. குணம் கெட்டுச்சுன்னா என்ன அர்த்தம்? குனி கெடும். இந்த வெள்ளை நிறம் போயிருச்சுன்னா ஆடை கிழிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். வெள்ளை நிறம் போயிருச்சுன்னா ஆடை கிழிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். காவி நிறம் போச்சுன்னா வெள்ளை நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். புரியுதா இல்லையா? இந்த இது புரியுதா இல்லையா? அதுதான் இப்போ செம்பு என்பதில் களிம்பு நீங்கினால், செம்பில் களிம்பு நீங்கினால் பிரகாசம் ஜாஸ்தியாகும். முதல்ல களிம்பு இருக்கும்போது அது எப்படி இருக்கும்? டல்லாக இருக்கும். களிம்பு நீங்கிருச்சுன்னா பலபலன்னு இருக்கா இல்லையா? அப்போ அந்த களிம்பு எதை பற்றி இருக்கிறது? செம்பின் குணத்தை பற்றி இருக்கிறது. களிம்பு என்பது குற்றம், களிம்பு என்பது குற்றம். குற்றம் நீங்கும், குணம் நீங்காது. புரியுதா இல்லைங்களா? குற்றம் நீங்கும், குணம் நீங்காது. அப்போ ஆணவ மலம் என்பது அனாதி குற்றம், அனாதி குற்றம். அது நீங்கும், அது நீங்கும். ஆனால் அறிவு என்பது நீங்கவே நீங்காது. ஆன்மா என்னைக்கு இருந்தாலும் அறிவு என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். அறிவு நீங்கிருச்சுன்னா ஆன்மா இல்லைன்னு பொருள். புரியுதா இல்லைங்களா? புரியுதா புரியலையா? அதுதான் இங்கே செம்பில் காணல் உறும் கடிம்பு ரத குளிகை பரிசிக்க கழியும் செம்பு உரு நிற்க கண்டோம் அன்றே. சரிங்களா? எனவே பாடானவாத செய்வ சொல்கிற முத்தியை இதில் மறுத்துட்டார். இது பாடான செய்வருடைய கருத்து. முத்தி நிலையில் ஆணவ மலம் கெடாது அப்படின்னு சொல்கிறது யாருடைய கருத்து? பாடானவாத செய்வர் கருத்து. அதை மறுத்து முத்தி நிலையில் ஆணவ மலம் கெடியா, ஆணவ மலம் கெடியா. அப்போ நீங்கள் உண்மை விளக்கத்தில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அடிப்படையில் சொல்லிச்சியா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் முத்தி நிலையில் ஆணவ மலம் என்ன ஆகும்? கெடும், ஆணவ மலம் கெடும். சரி, தானுவின் தன்கடல் அணைய தவிரும் மலம். தானுவின் தன்கடல் அணைய தவிரும் மலம் தவிர்ந்தால் தான் சுத்தனாகி இருக்கை முத்தி. தானுவின்
தன்கடல் அணைய தவிரும் மலம் தவிர்ந்தால் தான் சுத்தனாகி இருக்கை முத்தி அறந்தாளை பேண வேண்டுவது ஒன்றுமில்லை. இது யாரு? பேதவாத செய்வர். இவர் யாரு? பேதவாத செய்வர். அவன் என்ன சொல்கிறான்? ஏன் ஆணவ மலம்லாம் இருக்கும், பெருமான் திருவடியை போய் அடைஞ்சிட்டா ஆணவ மலம் என்ன ஆயிரும்? நீங்கிடும். நீங்கின பிறகு ஆன்மா என்ன செய்யும்? சுத்தனாக இருக்கும். அதுக்கப்புறம் போய் சிவபெருமான பூசையெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சுத்த நிலை வந்துட்டா அதற்கப்புறம் என்ன வேண்டாம்? சிவபெருமான் வேண்டாம். சிவபெருமான் வேண்டாம். ஏன்னா ஆன்மா தான் என்ன ஆயிடுச்சு? இப்போ சுத்தமாயிடுச்சு. இல்லை, சுத்தமானதுக்கப்புறம் எதுக்குங்க அவரை போய் திருப்பி பூசையெல்லாம் பண்ணணும்? ஆணவமலம் கெடுற வரைக்கும் பூசை பண்ணணும், சுத்த நிலை வாய்க்கிற வரைக்கும் பூசை பண்ணணும், அதெல்லாம் சரிதான். ஆனால் சுத்த நிலை வந்ததுக்கப்புறமும் பூசை பண்ணணுங்கிறது வேண்டாம். இது யார்? பேதவாத செய்ய. அதான் சொல்கிறார் என்னங்க, தானுவின் தன்கள். தானுன்னு என்னது? பெருமான் தான் தானுன்னு சொல்கிறார். தானுவின் தன்கடல் அணைய, சிவபெருமான் திருவடியை அணைய தவிரும் மலம். மலம் நீங்கிரும், மலம் நீங்கிரும். தவிரும் மலம் தவிர்ந்தால், எது தவிர்ந்தால்? ஆணவ மலம் நீங்கினார் தான் சுத்தனாகி இருக்கை முத்தி. ஆன்மா தனியாக நிற்கும். சிவபெருமான்கிட்ட கலக்கலாம் வேண்டாம், அவரை வணங்கணும். அவர் என்ன செஞ்சார்? ஆணவ மலத்தை நீக்கிட்டார். இப்போ உயிர் என்ன ஆயிடுச்சு? சுத்தமாகிடுச்சு. இதுக்கு மேலே அவர்கிட்ட போய் கலக்கணும், அவரை பூசிக்கணும், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் தனித்து இருந்துருவேன். வளர்ந்த பையன் கல்யாணம் ஆகி தனி கொடுத்துன்னு போகிறானா இல்லையா? அது மாதிரி எது வரைக்கும் வேணும்? சுத்தனாகிற வரைக்கும் பெருமான் திருவடியை வேணும், பூசணை பண்ணணும், எல்லாம் வேணும். நீங்கள் சொன்னது 8, 9, 10 எல்லாம் சரி. குருநாதர் வரணும், உபதேசம் வேணும், அகப்பூசை பண்ணணும், ஏகனாகி நிற்கணும், இறைவனி நிற்கணும், எல்லாம் சரி. அறிவு சுத்தமாயிருச்சு, ஆணவமலம் நீங்கிருச்சு. அப்புறம் போய் அதுக்கு என்னங்க? அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றும் வேண்டாம். எனவே என்னதுங்க? அறந்தாளை பேண வேண்டுவது ஒன்றுமில்லை. அதுக்கப்புறம் போய் சிவபெருமான பூசை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்னில் அப்படி நீ சொன்னால், சொல்கிறவன் யார்? பேதவாத. அப்படி சொன்னால் அதுக்கு ஒரு ஓமை சொல்கிறார். அருக்கண் புகுத இருள் போம், அடியில் பொருந்த மலம் போமே. அதாவது அருக்கண், அதாவது சூரிய ஒளி. சூரிய ஒளி என்ன செய்யும்? இருளை நீக்கும். சூரிய ஒளி என்ன செய்யும்? இருளை நீக்கும். நீக்கிட்டா கண்ணு பார்த்துருமா அப்படின்னா பார்க்காது. என்ன செய்யணும்? சூரிய ஒளி, நீங்கள் சிவபெருமானை விட்டுருங்க, சூரிய ஒளி இருளை நீக்கிருச்சு. இருளை நீக்கிருச்சு. இப்போ கண்ணு பார்த்துருமா? கண்ணொளி இருக்கு, கண்ணு ஒளி இருக்கு. இப்போ இருட்டா இருக்கு, இருட்டா இருக்கு. சூரியன் வந்தாச்சு, இருள் போயிருச்சு, இருள் போயிருச்சு. இப்போ கண்ணொளி பார்த்துருமா? ஆன்மா பார்க்கணும், அதெல்லாம் சரி. இந்த இடத்துல என்னன்னு கேட்டிங்கன்னா, சூரிய ஒளி கண்ணொடியோடு கலக்கணும். சூரிய ஒளி என்ன செய்யணும்? கண்ணொடியோட கலக்கணும். அதான் இப்போ சொல்றது, காட்டும் உபகாரம் காணும் உபகாரம். சூரிய ஒளி முதல்ல இருளை நீக்கி காட்டும், பொருளை காட்டும். காட்டினா மட்டும் போதாது, என்ன செய்யணும்? கண்ணொளியோட கலக்கணும். கண்ணொளியோட கலந்து தானும் காணணும். கண்ணொளியோட, கண்ணுக்கு காணுகிற தன்மை இருந்தாலும் சூரிய ஒளி கலக்காம இது காணாது, இது காணாது. அதுபோல ஆன்மாவுக்கு முத்தி நிலையில் அது உயிர் பெருமான் என்ன செய்யணும்? அவர் கூடவே வேணுயா, கூடவே வேணும். அவர் இருந்து என்ன செய்யணும்? முத்தி இன்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எல்லாம் சாமி எல்லாம் வந்தாச்சு, நான் பெரிய ஆள் ஆகிட்டேன், இன்னும் நீங்கள் யாரோ நான் யாரோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய முடியாது? விலக முடியாது. முத்தி நிலையில் அவன் கூடவே இருந்து என்ன செய்யணும்? சூரிய ஒளி இருளை நீக்கினாலும் கண்ணொளியோடு கலந்து நின்று காட்டுவது போல இறைவன் ஆன்மாவின் அறிவுக்கு அறிவாக நிறந்து முத்தி நிலையிலும் தன் உபகாரத்தை என்ன செய்யணும்? செய்து கொண்டே இருக்க வேண்டும். அருக்கண் புகுத இருள் போம், அடியில் பொருத மலம் போம். அப்போ அவன் கூடவே அவன் திருவடியில் அடங்கி நின்னாதான் ஆணவ மலம் நீங்கும். ஆணவ மலம் நீங்கள் இல்லைன்னா அதான் ஆணவ மலம் நீங்கிருச்சே அப்படின்னு அவனை விட்டு என்ன செய்ய முடியாது?
விலக முடியாது. முத்தி நிலையிலும் அவனது திருவடி ஞானம் நமக்கு வேண்டும் என்று சொல்கிறார். அடுத்த பாட்டு மும்மலங்களும் நீங்கும் முறைமை. இப்போது பிராரத்த கண்மத்துக்கு ஒரு பாட்டு சொன்னார். அடுத்தது மாயாமலத்துக்கு ஒரு பாட்டு சொன்னார். அடுத்தது ஆணவ மலத்துக்கு ஒரு பாட்டு சொன்னாரா? அடுத்தது ஆணவ மலம் பற்றற நீங்குகிற முறைக்கு ஒரு பாட்டு சொன்னார். மொத்தம் 4 பாட்டு சொல்லியிருக்கிறார். என்னென்ன பாட்டு? 311, 12, 13, 14. 311 பிராரத்த கண்மம் நீங்கிற முறைமை, 312 மாயாமலம் நீங்குகிற முறைமை, 313 ஆணவமலம் நீங்குகிற முறைமை, 314 ஆணவமலம் பற்றதை நீங்குகிற முறைமை. முழுசா நீங்கிருன்னு சொல்கிறார். 313 அடங்கி நிற்குன்னு சொல்லுவார். 313 அடங்கி நிற்குன்னு சொல்லிட்டு 314 என்ன சொன்னார்? அது மொத்தமாக நீங்கிறியா, மொத்தமாக நீங்கிருன்னு சொல்கிறார். 315 ஆணவம் கண்மம் மாயை 3 நீங்குன்னு ஒரே பாட்டில் சொல்கிறார். ஏன் இத்தனை தடவை சொல்லணும்? இத்தனை தடவை சொன்னாலும் நமக்கு சந்தேகம் தீராது. அதனால் மேலே மேலே பல வகையாக சொல்கிறது. பல வகையை ஒரு கருத்தை ஒரு முறை சொல்லாமல் என்ன செய்கிறது? பல வகையாக சொல்வது. காரணம் என்ன? வலியுறுத்தல் பொருட்டு. நம்ம அறிவின் இலக்கணம் அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் என்ன செய்கிறது? மேலே 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 சொல்ல வேண்டியதுதான். சரி, இந்த பாடல் பாருங்கள். நெல்லுக்கு தவிடு உமைகள் அனாதியாயே நெல்லை விட்டு நீங்கும் வகை நின்ற நிலை நிகழ்த்தீர் சொல்லிடின் தொகலற்ற அரசியின்பான் இல்லை தொக்கிருந்து மற்றொரு நெல் தோன்றிடாவாம் மெல்ல இவை அறவே விடும் இவை போல அணுவை மேவும் மலம் உடல் கண்மம் அனாதி விட்டே நீங்கும் நல்ல சிவமுத்தியின்கண் பெத்தான்மாவை நணுகி நிற்கும் ஆதலால் நாசமும் என்றாமே. இதெல்லாம் கொண்டு கூட்டி தான் அந்த பாட்டை போகிறான். அதில் இருக்கிற மாதிரி பொருள் செய்ய முடியாது. கொண்டு கூட்டி தான் பொருள் செய்யணும். பாட்டு பாருங்கள். நெல்லுக்கு அனாதியாயே முளை தவிடு உமிகள் நெல்லை விட்டு நீங்கும் வகை நின்ற நிலை நிகழ்த்தீர். இதில் பாருங்கள், பாட்டில் நெல்லுக்கு தவிடு உமின்னு இருக்கும். அப்படி இருக்கா? அதில் முளைங்கிறத வருவிச்சுக்கணும். முளை நெல்லுக்கு அனாதியாயே முளை தவிடு உமி. நெல்லோட 3 குற்றம் இருக்கும். நெல்லு கூடவே 3 குற்றம். எது? முளை, தவிடு, உமி. முளைங்கிறது எப்படி இருக்கும்? அரிசிக்குள்ள அந்த அந்த நுனியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு உருட்டாக இருக்கும். நுனியில் இருக்க அதான் முளைக்கும். அதுதான் முளைச்சி வரும். அதான் முளைன்னு பேர். அப்படியே அதை கிள்ளுனீங்கன்னா வந்துடும். அந்த நுனியை கிள்ளுனீங்கன்னா வந்துடும். அதுக்கு என்ன பேர்? முளைன்னு பேர். நெல்லுக்குள்ளே அந்த அரிசியிலே பார்த்தீங்கன்னாவே தெரியும். மேலே அந்த நுனியில் இருக்கும். நேராக வச்சு பார்த்தீங்கன்னா மேலே அந்த நுனியில். அதுக்கு என்ன பேர்? முளைன்னு பேர். தவிடு மேலே இருக்கிற ஒரு இந்த தோல், அதுக்கு என்ன பேர்? தவிடு. உமி. அப்புறம் உள்ள என்ன இருக்கும்? பவுட்ரு மாதிரி ஒன்று இருக்குமா இல்லையா? அது என்னது? அதான் தவிடு. வெளியே இருக்கிறது உமி. சரியா? நெல்லோட முனியில் இருக்கிறது முளை. மேலே இருக்கிற அந்த தோல் இருக்கா இல்லையா? அதுக்கு என்ன பேர்? உமின்னு பேர். இந்த நெல்லுக்கும் உமிக்கு நடுவில் ஒரு பவுட்ரு மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்கு தவிடுன்னு பேர். சரியா? இப்போ நெல்லோட 3 குற்றம் இருக்கும். தவிடு, முளை, உமி. நெல் என்பது ஆன்மா. ஆன்மாவினுடைய குற்றம் எது? ஆணவம், கண்மம், மாயை. சரிங்களா? கண்மமலம் முளைக்கு ஓமை. அது முளை இருக்கா இல்லையா? அந்த முளை எது? கண்மமலம். உமி என்பது மாயாமலம், உடம்பு. அந்த அரிசிக்கு உடம்பா இருக்கா இல்லையா? எது? அந்த தோல். அந்த தோல் என்னது? உமி. அந்த உமி எதுக்கு ஓமை? மாயைக்கு ஓமை. அந்த உமிக்கு உள்ளே இருக்கிற தவிடு, அந்த பவுடர் மாதிரி இருக்கு பாருங்க, அது ஆணவ மலம். புரியுதா இல்லையா?
இதில் ஒன்றும் குழப்பம் இல்லையே. தவிடு, உமி, முளை. முளை என்பது கண்மமலம், உமி என்பது மாயாமலம், தவிடு என்பது ஆணவமலம், நெல் என்பது ஆன்மா. நெல் என்பது ஆன்மா. இப்போ அரிசி 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 அரிசின்னா இதெல்லாம் போயிடுச்சு. நெல்லுனா தானே இருக்கும். நெல்லுனா இதெல்லாம் சேர்ந்தா நெல். அரிசின்னு வந்துட்டு என்ன அர்த்தம்? இதெல்லாம் போயிடுச்சு. அதோட சேர்ந்து எதோட இருக்கணும்? உமி இருக்கணும், தவிடு இருக்கணும், முளையெல்லாம் இருந்தால் அதுக்கு என்ன பேர்? நெல் இல்லையா? இதெல்லாம் நீங்கிட்டு அதுக்கு என்ன பேர்? அரிசி. அப்போ பாட்டில் என்ன போட்டிருக்கு? அரிசின்னு போட்டிருக்கா, நெல்லுன்னு போட்டிருக்கா? நெல். நெல் யாருக்கு ஓமை? எந்த ஆன்மா? நம்ம தான். சகல நிலை சுத்தர்கள்லாம் யாரு? அரிசி. புரியுதா இல்லைங்களா? அவங்க மூணையும் நீக்கணுவங்க, நம்ம மூணோடு கூடி நிற்பவங்க. நெல்லுக்கு அனாதியாக என்னைக்கு நெல் இருந்ததோ அன்னைக்கு என்ன இருக்கும்? உமி இருக்கும், தவிடு இருக்கும், முளை இருக்கும். சரிங்களா? நெல்லுக்கு அனாதியாய முளை, தவிடு, உமிகள் நெல்லை விட்டு நீங்கும் வகை நின்ற நிலை நிகர்த்தீர். அது நீ பார்த்துருக்கியா இல்லையா? அனாதியாக இருந்தாலும் அதை விட்டு நீங்குமா நீங்காதா? நீங்கும். நீங்கன்னா என்ன அர்த்தம்? திருப்பி முளைக்காது, திருப்பியும் முளைக்காது. நீங்களன்னா முளைக்கும். நாமெல்லாம் மேலே மேலே முளைப்போம். புரியுதா இல்லையா? இந்த போனவுடனே பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே. இறக்க வேண்டியதுதான், பிறக்க வேண்டியதுதான், இறக்க வேண்டியதுதான், பிறக்க வேண்டியதுதான். நம்ம அந்த நெல்லை போய் விதைச்சா முளைக்கும், அரிசி போய் விதைச்சா. சீவன் முத்தர்கள் அரிசி போன்றவர்கள், நாம் நெல் போன்றவங்க. சரியா? நெல்லுக்கு அனாதியாய முளை, தவிடு, உமைகள் நெல்லை விற்று நீங்கும் நிலை நின்ற நிலை நிகழ்த்தீர். தொக்கிருந்தும் மற்றொரு நெல் தோன்றிடாவாம். அப்போது அந்த அரிசியில் கண்மமலம், அதாவது அந்த முளை எப்படி இருக்குன்னா அதுக்குள்ளே அடங்கி நிற்குதுங்க அப்படின்னு சொன்னேன்னா, எது முளைக்கிற திறன் எதில் இருக்கு? அரிசியில் கலந்து நிற்குதுன்னு சொன்னீங்கன்னா, அரிசி விதைச்சா முளைக்கணுமா இல்லையா? முளைக்குமா? முளைக்காது. அதனால் அதுக்குள்ளே அது அடங்கி நிற்குதுன்னு சொல்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. புரியுதா இல்லைங்களா? அந்த அரிசிக்குள்ள முளைக்கிற திறன் எப்படி இருக்கு? அடங்கி இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன செய்யணும்? அதை போய் போட்டீங்கன்னா முளைக்கணுமா இல்லையா? முளைக்காது. அதனால் அதுக்குள்ளே அப்படி இருக்குதுன்னு சொல்வதற்கு ஒரு அர்த்தமே கிடையாது. அதனால் முத்து நிலையில் ஆணவமலம் அடங்கியிருக்கு, கண்மமலம் அடங்கியிருக்கு, மாயாமலம் அடங்கியிருக்குன்னு சொன்னீங்கன்னா அதனால் என்ன பிரயோஜனம்? அது சொல்கிறேன்னா அதுக்கு ஏதோ ஒரு கருத்து இருக்கணுமா இல்லையா? கருத்து இருக்கணுமா இல்லையா? அப்படி கருத்து சொல்வதற்கு எந்த அதிகாரமும் இல்லை, தாற்பயம் கிடையாது. அதனால் ஒரு பயனும் இல்லை. எனவே தொக்கிருந்தும் மற்றொரு நெல் தோன்றிடாவாம். அதில் நெல்லில் அரிசிக்குள்ள முளைக்கிறதுன்னு அடங்கி இருக்குன்னு சொன்னீங்கன்னா விதைச்சா தோன்றணும், அது தோன்றாது. ஒரு நெல்லில் ஒரு அரிசியிலிருந்து இன்னொரு அரிசி வருமா? வராது. தொக்கிருந்தும் மற்றொரு நெல் தோன்றிடாவாம். துகளற்ற அரிசியின்பால் இல்லை. துகளற்ற அரிசியின்பால் இல்லை. துகளற்ற அரிசினர். துகளுடையது எது? நெல். துகளற்றது எது? அரிசி. புரியுதா இல்லைங்களா? எவ்வளோ பாட்டில் அழகாக அந்த சொல்ல பயன்படுத்துகிறாங்க பாருங்க. தொக்கிருந்தும் மற்றொரு நெல் தோன்றிடாவாம், துகளற்ற அரிசியின்பால் இல்லை. எது இல்லை? முளைக்கும் திறன் இல்லை. முளைக்கும் திறன் இல்லை. துகளற்ற அரிசியின்பால் இல்லை. எனவே இவை அறவே விடும். இவை அறவே விடும். எது? ஆணவம், அந்த அழுக்கு சுத்தமாக நீங்கிடும். எதில்? அரிசியில் சுத்தமாக நீங்கிடும். அதுபோல் அந்த முத்தர்கள், சீவன் முத்தர்கள் அறிவில் ஆணவம், கண்மம், மாயை ஆகிய 3 பலன்களும் என்னாகும்? நீங்கயா. அதை போய் அடங்கி இருக்கும், வேலை செய்யாமல் இருக்கும் அப்படிலாம் ஏன் பூசி முழுகிற? நீங்கிரும், மொத்தமாக நீங்கிரும். அப்போ உடனே என்னது? அப்போது அதுக்கு அனாதின்னு சொன்னால் அதை காட்டணுமா இல்லையா?
அனாதினா அது எப்பவுமே அழியக்கூடாதா இல்லையா? எப்பவுமே அழியாமல் இருக்கணுமா இல்லையா? இப்போ சீவன் முத்தர் அறிவில் அது நீங்கிருச்சுன்னு சொன்னால் எப்படி அனாதின்னு சொல்கிறது? அப்படின்னு சொன்னால் பெத்த ஆன்மாவை நணுகி நிற்கும். ஆனமலத்துக்கு எங்கே போகிறதுனா அதுக்குத்தான் நம்ம மாதிரி நிறைய பேர் இருக்கிறோம். நம்ம மாதிரி அதெல்லாம் அவனை பிடிச்சிக்குயா, அதனால் அது எப்பவும் இருக்கும். ஆனமலம் ஒன்றும் எப்பவும் எங்கேயுமே இல்லாமல் போகாது. அவங்க அறிவியல் தான் இருக்காது, வேற எங்கே இருக்கும்? நம்ம அறிவில் நல்ல ஜம்முன்னு வந்து சேர் போட்டு உட்காந்துருக்கோம். அதனால் அதுக்கு என்னது ஆணவம் எங்கே? ஐயோ ஆணவத்துக்கு இடம் இல்லையே அப்படின்லாம் கவலைப்படாதீங்க. அது அனாதி தான், அதில் சந்தேகம் கிடையாது. அதுக்குன்னே நிறைய பேர் இருக்கிறான். எதுக்கு? ஆணவமலத்துக்கு இடம் கொடுத்து அறிவை விரித்து வச்சிருக்கிறாள் நிறைய பேர் இருக்கிறான். அவன் அறிவில் அது எப்படி இருக்கும்? ஆனந்தமாக இருக்கும். அதனால் அது அனாதி என்பதில் ஒரு குற்றமும் இல்லை. பெத்த ஆன்மாவை நணுகி நிற்கும். பெத்த ஆன்மாவை நணுகி நிற்கும். ஆதலால் என்ன கிடையாது? நாசமும் இன்றாமே. அது அழிஞ்சு போகும்னு கருத்து இல்லை. அழிஞ்சு போகணும்னா அவங்க அறிவில் கெடும், மற்றவங்க அறிவில் இருக்கும். அப்போ இவன் முத்தனானா என்னவான்? இவன் முத்தனானா இவன் அறிவில் கெட்டுறான், பின்னாடி ஒருத்தர் இருப்பான். ஏன்னா பிறந்த நாள் மேலும் பிறக்கும் நாள் போலும் துறந்தோர் துறப்போர் தொகை. பிறக்கிறவன் பிறந்துக்கிட்டே இருப்பான், ஒருத்தன் முத்தி அடைஞ்சிக்கிட்டே இருப்பான், பிறந்துக்கிட்டே இருப்பான். கேவலத்திலிருந்து சகலத்துக்கு உயிர் வந்துக்கிட்டே இருக்கும், சகலத்துக்கு உயிர் சுத்தத்துக்கு போயிட்டே இருக்கும். சுத்தத்துக்கு போனான்னா அவன் விட்டுறான். என்னப்பா இவன் நமக்கு வேண்டாம் ஆகாது அப்படின்னு எங்கே வந்துடுவான்? இவன்கிட்ட வந்துடும். இவன்கிட்ட ஏற்கனவே இருக்கு, இவன்கிட்ட ஏற்கனவே இருக்கு. அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கும். இது மூவ் ஆகிட்டே இருக்கும், கியூ மூவ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் அது என்ன செய்யும்? கேவலத்திலையும் சகலத்தில் இருக்கிறவனை பிடிச்சிக்கும் ஜம்முன்னு இருக்கும். சுத்தத்தில் இருக்கணும் பார்த்து சரியா நீ நமக்கு சரிப்பட்டு வர மாட்டேன், உங்களோட இருந்து எனக்கு ஒரு பிரயோஜனமோ இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடும்? டாட்டா அப்படின்ட்டு அவனை விட்டு நீங்கிடும். எனவே பெத்தான்மாவை நணுகி நிற்கும். ஆதலால் என்ன கிடையாது? நாசமும் இன்றாமே. அதனால் அனாதி என்பதற்கு ஒரு குற்றமும் இல்லை என்று இந்த பாடலை சொல்லுகிறார். சரி, அடுத்தது 316. இது முதல் அதிகரணம். இப்போ தான் முதல் அதிகரணமே வராரு, அப்படி தானே போட்டிருக்கு. இப்போ 11ஆம் நூற்பாவை தான் இவ்வளோ தான் சொல்லிட்டு இருந்தார். இப்போ தான் முதல் அதிகரணம். ஏன்னா போன நூற்பால அகலும் குற்றம்னு சொன்னாரா இல்லையா? அதை இங்கே வந்து விரிக்கிறார். ஏன்னா குற்றம் அகண்டா அவன் சிவன் முத்தர். அந்த சிவன் முத்தர் இலக்கணத்தில் தான் எப்படி குற்றம் அகலன்னு சொல்ல முடியும். அதனால் போன நூற்பாவினுடைய தொடர்ச்சியை கொண்டு வந்து இங்கே சொல்லிட்டு முதல் அதிகரணம். சரிங்களா? இது முத்தி நிலையிலும் இறைவனது உபகாரம் வேண்டும். முத்தி நிலையிலும் இறைவனது உபகாரம் வேண்டும் என்பது இந்த பாட்டு. எவ்விடத்தும் இறையேடிய இன்றி உயிர்கள் அமைந்திடா. எவ்விடத்தும் இறையேடிய இன்றி அமைந்து ஒன்றை அறிந்து இயற்றி இடா உயிர்கள் ஈசன்தானும் செவ்விதினில் உளம்புகுந்து செய்தியெல்லாம் உணர்ந்து சேட்டிப்பித்து எங்குமாய் செறிந்து நிற்பன். இவ்வுயிர்கள் தோற்றும்போது அவனையின்றி தோற்றார். இவற்றினுக்கு அம்முதல் எழுத்துக்கு எல்லாமாய் நிற்கும் அவ்வுயிர் போல நின்றுடுவன். ஆதலால் நாம் அறநடியை அகன்று நிற்பது எங்கே யாமே. முத்தி நிலையிலும் பத்தி செய்க அப்படின்னு சொன்னோமா இல்லையா? முத்தி நிலையிலும் பத்தி எப்படி செய்யணும், ஏன் செய்யணும் அப்படிங்கிறது இந்த பாட்டில் சொல்கிறார். எவ்விடத்தும் இறையேடிய இன்றி உயிர்கள் அமைந்திடா. எந்த இடமா இருந்தாலும் இறைவன் இல்லாமல் இந்த உயிர்கள் என்ன செய்யாது? நிற்காது. அது கேவலமாக இருந்தாலும் சரி, சகலமாக இருந்தாலும் சரி, சுத்தமாக இருந்தாலும் சரி. எவ்விடம்னா கேவல சகல சுத்தம் ஆகிய மூன்று நிலையிலும் இறை அடியை இன்றி, இறைவன் திருவுருளை அன்றி உயிர்கள் அமைந்திடா. உயிர்களுக்கு என்ன கிடையாது? அனுபவம் கிடையாது. அனுபவம் நிகழணும்னா யார் இருக்கணும்? பெருமான் கூடவே நிற்கணும். அது எது போல அப்படின்னா ஈசன்தானம். அந்த ஈசன்தானம் எது போல இருப்பான்? அம்முதல் எழுத்துக்கு எல்லாம் நிற்கும். அம்முதல்
எழுத்துக்கு எல்லாமாய் நிற்கும் அவ்வுயிர் போல, எல்லா உயிருக்கும் அகரம் நிற்பது போல. எல்லா உயிருக்கும் எது நிற்குது? அகரம். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. திருவுருப்பயனில் முதல் பாட்டு, அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து. சரியா? அப்போ எந்த எழுத்து தோன்றினாலும் எது தோன்றணும்? வாயை திறக்காமல் எந்த எழுத்தும் தோன்றாது. அப்போ வாயை திறந்தீங்கன்னா என்ன வந்துடும்? அகரம் வந்துடும். அப்போ எல்லா எழுத்தோடும், எல்லா எழுத்திற்கும் காரணமாகவும் எல்லா எழுத்து தோன்றுவதற்கு உடனாயும் நிற்பது எது? அகரம். அகரம். அதுபோல இறைவன் உயிர்கள் தோற்றத்திற்கும் உயிர்கள் தோன்றி இயங்குவதற்கும் அவன் எப்படி நிற்பான்? உடனாய் நிற்பான். உடனாய நிற்பான். உடனாய் நிற்பான்னா ஒன்றாயும் வேறாய் நிற்பான் வந்து பெறப்படும். உடனாய் என்று சொன்னாவே ஒன்றாயும் வேறாயும் பெறப்படும். சரியா? சரி, அவ்வளோதான். திருப்பியும் இல்லைன்னா 2ஆம் நூற்பாம் போய் அவையேயாய் தானேயாய் அவையே தானேயாய்னு நடத்தணும். சரியா? அதனால் அப்படி வச்சுக்கங்க. உடனாயின்னு சொன்னாவே என்னது? ஒன்றாயும் வேறாயும் என்பது பெறப்படும். எனவே பெருமான் எப்படி அகரம் போல நிற்பன். யா புரியல? சொல் எச்சம் இல்லைங்கய்யா. உடனாயினாவே அந்த ரெண்டும் சேர்ந்தாதான். உடனாயின்னு சொன்னாவே ஒன்றாயும் வேறாயும் என்பது பெறப்படும். சொல் எச்சம்னு கூட சொல்லக்கூடாது. உடனா நிற்கிறானாவே அவன் வேறா நிற்கிறான்னு அர்த்தம். நான் உங்கள் கூட வந்தேன், நான் உங்கள் கூட வந்தேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் வேற, நான் வேறு. அதனால தான் நான் உங்கள் கூட வர முடியும். உங்கள் உடன் வந்தேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் வேற நீங்கள் வேறங்கிறது புரிஞ்சிருச்சா? 2 பேரும் இப்போ எப்படி வந்திருக்கிறோம்? ஒன்றா வந்திருக்கிறோமா? அவ்வளோதான். உடனாயின்னு சொன்னாவே ஒன்றாயும் வேறாயும் பெறப்படும். அது மாதிரி பெருமான் உயிர்களுக்கு உடனாய் நிற்கிறான்னு சொன்னாவே அவன் ஒன்றாய் நிற்கிறான்னு பெறப்படும். வேறானவன் என்பதும் பெறப்படும். இதெல்லாம் 2ஆம் நூற்பால ரொம்ப விரிவாக சொல்கிறார். அங்கே அத்துவிதம் தான். அத்துவிதம் தான். ஒன்றாய் உடனாய் வேறாய் என்பது அத்துவிதம் தான். சரி, எனவே இறைவன் என்ன செய்யற? அம்முதல் எழுத்துக்கெல்லாம் நிற்கும் அவ்வுயிர் போல இவ்வுயிர்கள். அவ்வுயிர் போல, அவ்வுயிர் போலன்னு என்னது? ஏன்னா பாட்டை படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நாளைக்கு நீங்கள் திரும்பி படிச்சிங்கன்னா புரியணும் பாட்டு. அம்முதல் எழுத்துக்கு, அம்முதல் எழுத்துக்கு எல்லாமாய் நிற்கும் அவ்வுயிர் போல. எல்லா எழுத்துக்கும் உடனாய் நிற்கிற அகரம் போல. அவ்வுயிர் என்பது இந்த இடத்துல எதை குறிக்குது? அகரத்தை குறிக்குது. அகரத்தை குறிக்குது. இவ்வுயிர்கள் ஆன்மா. இங்கே அவ்வுயிர்னா அங்கே அகரம். இவ்வுயிர்கள் என்பது என்னது? ஆன்மா. இவ்வுயிர்கள் தோற்றும் போது அவனை இன்றி தோற்றான். தோன்றும் போது யாரோட இல்லாமல் தோன்றாது? இறைவன் இல்லாமல் தோன்றாது. எப்படி அகரம் இல்லாமல் எழுத்துக்கள் தோன்றாதோ அதுபோல இறைவன் இல்லாமல் உயிர்கள் தோன்றாது. தோன்றாதுன்னா இங்கே தொழில்படாதுன்னு அர்த்தம். உயிர்களை இறைவன் தோற்றுவிப்பதில்லை. அப்போ இங்கே தோன்றுதல் என்பது என்னது? தொழில்படுதல். உயிர் ஒரு தொழில் செய்யுதுன்னா கூட யார் இருக்கணும்? பெருமான் இருக்கணும். தொழில்படுதல் தான் இங்கே தோற்றுதல்னு பேர். தோற்றுதல் உயிர்களை இறைவன் தோற்றுவித்தான். சிவஜா ஐயா, தொழில் செய்வதற்கு உயிர் வேணுமா? உலகத்தை கூட தான் செய்கிறான். உலகத்தின் மீது செய்கிறானா இல்லையா? செய்வான். அவனுக்கு நாம் வேணும்னா சொல்லக்கூடாது. அப்படி இல்லை, அவன் நமக்காக செய்கிறான், நமக்காக செய்கிறான். அவ்வளோதான். நமக்கு உபகாரம் செய்யணுங்கிறதுக்காக அவன் ஐந்தொழில் செய்கிறான். சரிங்களா? எனவே அவ்வுயிர்கள் என்னதுங்க? இவ்வுயிர்கள் தோன்றும் போது அவனை இன்றி தோற்றா. இவற்றினுக்கு என்ன செய்வான்? நின்றுடுவன். இவற்றினுக்காக அவன் எப்படி நிற்பான்? அத்துவிதமாக நிற்பான். அத்துவிதமாக ஒன்றாய்
வேறாய் உடனாய் நிற்பன். ஒன்றை அறிந்து இயற்ற, ஒன்றை அறிவதற்கும் இயற்றுவதற்கும், ஆன்மா ஒரு பொருளை அறிந்து அதை அனுபவிப்பதற்கு, ஒன்றை அறிந்து இயற்ற, ஒரு பொருளை அறிவதற்கும் ஒரு பொருளை நுகர்வதற்கும், ஒரு பொருளை நுகர்வதற்கு என்ன செய்யணும்? அந்த பெருமான் கூடவே நிற்கணும். உளம் புகுந்து செவ்விதினில் உளம் புகுந்து, செவ்விதினில் செம்மையாக அறிவுக்குள்ளே புகுந்து என்ன செய்வான்? செய்தியெல்லாம் உணர்ந்து, நம்ம அறிவினுடைய லட்சணத்தை அறிஞ்சு, நம்ம அறிவுக்குள்ளே நின்று இந்த உயிருக்கு அறிவு எவ்வளோ விளங்குது அப்படின்னு அறிஞ்சு என்ன செய்வான்? அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பான். செவ்விதினில் உளம் புகுந்து செய்தியெல்லாம் உணர்ந்து சேட்டிப்பித்து, தொழில்படுத்தி, எதை தொழில்படுத்துவான்? அறிவை, ஆன்மாவின் அறிவை தொழில்படுத்துவான். இப்போ நம்ம அறிவு எப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அறிவை என்ன செய்வான்? தொழில்படுத்துவான். தொழில்படுத்தினா இது என்ன செய்யும்? அதை நோக்கி போவோம். இப்போ நம்ம உலகத்தை நோக்கி போகிறோம்னா அவன் உள்ளே நின்றுக்கிட்டு இந்த அறிவுக்கு இப்போ உலகத்தை காட்டினா தான் பார்க்கும். இப்போ நம்ம காட்டினா இவன் பார்க்க மாட்டான் அப்படின்னு என்ன செய்வார்? உலகத்தை காட்டுவார். சீவன் புத்தருக்கு இவனுக்கு உலகத்தை காட்டினா பார்க்க மாட்டான், அவனுக்கு காமிச்சு பிரயோஜனம் இல்லை. அப்போ அவருக்கு என்ன கொடுக்கணும்? தன்னை தான் காட்டணும். இந்த ஆள் வேறு எதை கொடுத்தாலும் நுகர மாட்டாயா அப்படின்னு என்ன செய்வான்? தன்னை கொடுத்துருவான். தன்னை தானாக செய்து பின்னாடி சொல்லுவார் என்ன செய்வான்? தன்னையே கொடுத்துருவான். ஏன்னா இவர்களுக்கு இன்னும் போகம் எது? சிவபோகம் தான். எனவே அவன் என்ன செய்வான்? செவ்விதினில் உளம் புகுந்து செய்தியெல்லாம் உணர்ந்து சேட்டிப்பித்து எங்குமாய் செறிந்து நிற்பன், எங்குமாய் எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்திருப்பான். எனவே ஆதலால் நாம் அறநடியை அகன்று நிற்பது எங்கே? யாமே. அவன் திருவடி விட்டுட்டு எங்கே போய் நிற்கிறது? முத்தி நிலையிலையும் அவன் திருவடி விட்டு நிற்க முடியாது, பெத்த நிலையிலையும் நிற்க முடியாது, கேவலத்திலையும் நிற்க முடியாது. அதனால் முத்தி நிலையில் சிவபெருமான் வேண்டாயா, நானே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறையா? எப்படியா? முத்தி நிலையில் நீ அவனை விட்டுட்டு எங்கே போவேன்? அங்கேயும் அறிவை நின்று யார் இயக்கிறா? பெருமான் தாயா இயக்கிறான் என்று அங்கே சொல்கிறார். சரி, அடுத்த பாடல். புகழிடம் வேறொன்றும் போற்றி போற்றி போக்கிடம் புகழிடம் பிரிதொன்று இல்லை, புகழிடம் பிரிதொன்று இல்லைன்னு மணிவாசகர் சொல்கிறாரா இல்லையா? சரி, 2வது அதிகரணம் பாருங்கள்.